மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா வார் 2. இந்த படம் நான் நேற்று பார்த்துட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு கூலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு போயிட்டேன். இது டிக்கெட் கிடச்சிச்சு, இது போயிட்டேன். ஆக்சுவலாக கூலிக்கு போயிருக்க வேண்டியது கூலிக்கு போகல, இது போயிட்டேன். Tripping high 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 it's tripping high high அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. வார் 1ல் நம்ம பார்த்துருப்போம். டைகர் ஷுரூஃப், ஹிருத்திக் ரோஷன் சார் ரெண்டு பேரும். ஹிருத்திக் ரோஷன் சார் தான் எல்லா தொழில் வித்தையும் கற்றுக் கொடுப்பாரு. கடைசியில் டைகர் ஷுரூஃபை போட்டு தள்ளுவார் ஒரு கிளைமேக்ஸில் ஃபைட் சீனில். அதே மாதிரி இதில் ஜூனியர் என்டிஆர் சாக மாட்டார் லாஸ்ட்டாக. ஜூனியர் என்டிஆர் மிகப்பெரிய ஹீரோ, இவரும் மிகப்பெரிய ஹீரோ. ஜூனியர் என்டிஆர் செத்துட்டு தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் அப்படியே கொந்தளிச்சிருவாங்க. அதனால் ஜூனியர் என்டிஆரை போட்டு தரல. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேருமே ஜூனியர் என்டிஆரும் நம்ம ஹிருத்திக் ரோஷனும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. பாம்பேயில் இவங்க ஆர்ஃபனாக தான் இருந்தாங்க. திடீர்னு ஜூனியர் என்டிஆர் வந்து தான் இவரை கற்றுக் கொடுக்குறாரு உலகத்தில் எப்படி வாழணும், சின்ன வயசில் யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும், ஒன்று கஷ்டத்துலேருந்து நான் காப்பாற்றுவார் ஜூனியர் என்டிஆர் அவரோட சின்ன வயசில். அப்புறம் ரெண்டு பேருமே திருடனாக இருப்பாங்க. சின்ன சின்ன கடையெல்லாம் திருட்டு பண்ணுவாங்க, சின்ன பெட்டி கேஸு அதில் உட்காந்துவாங்க. திடீர்னு இவங்க சீர்திருத்த பள்ளியில் போயிட்டு ஆர்மி ஆளுங்கெல்லாம் வந்து ஆர்மி கேம்ப் எடுக்கும்போது நல்ல ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்லேயும் ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜூனியர் என்டிஆர் செலக்ட் ஆக மாட்டார், ஹிருத்திக் ரோஷன் செலக்ட் ஆகிடுவார். அவரும் நல்லா பர்ஃபார்ம் அவர் ஏன் செலக்ட் ஆகலைன்னா அவர் நாட்டுப்பற்று மேலே முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை பற்றி தன்னோட லைஃப்பை பற்றி மட்டும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஜூனியர் என்டிஆர் என்ன செலக்ட் ஆகலை. ஹிருத்திக் ரோஷன் பையா வந்து செலக்ட் ஆகிடுவார். அதனால் கொஞ்சம் அந்த ஒரு ஈகோவில் போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார் ஜூனியர் என்டிஆர். அதான் அந்த கலிங்கிற ஒரு கெட்ட ஸ்பை பார்ட் 1லே இருக்கும்ல, அந்த கலி தான். ஸோ அதுக்கப்புறம் ஹிருத்திக் ரோஷனும் தன்னை வளர்த்த ஆர்மி ஆஃபீஸரை தன் கையாலே சுட்டு கொண்டுருவார். அது எதனால் சுட்டு கொண்டுறாரு, என்ன காரணம், அதை கண்டுபிடிக்க தான் அந்த வார் 2 நல்லா இருந்தது. இட்ஸ் எ ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கியாரா அத்வானி அவங்களும் ஸ்பையாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு கார் சேசிங் சீனு பார்ட் 1ல் நம்ம டைகர் ஷுரூஃபோட பொண்ணு, அந்த பொண்ணு அதில் பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணு இதில் பெருசாக இருக்கும். அந்த பொண்ணு ஸ்பெயினில் படிக்க வைப்பார் ஹிருத்திக் ரோஷன் தான். ஸோ அந்த பொண்ணு அந்த காப்பாற்றுற அந்த இன்டர்வல் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஹிந்தியில் தான் பார்த்தேன். இன்டர்வல் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஜூனியர் என்டிஆரும் ஃபைட் பண்ணுவாங்க. கடைசியில் ஹிருத்திக் ரோஷன் மேலே அந்த தப்பு பழி ஊந்துடும். யார் உண்மையான குற்றவாளின்னு தெரியாமல் தப்பு பழி ஹிருத்திக் ரோஷன் என்ன மேலே ஊந்துடும். ஜூனியர் என்டிஆரும் கியாரா அத்வானியும் பிடிச்சி தேடிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் பாஸ்ட் லவ்வர்ஸ். கியாரா அத்வானியும் ஜூனியர் என்டிஆரும் பாஸ்ட் லவ்வர்ஸ். ஹிருத்திக் ரோஷனும் கியாரா அத்வானியும் பாஸ்ட் லவ்வர்ஸ். ஸோ அவங்க லவ், நீ தான் எங்கள் அப்பாவை கொண்டு இருக்கிற. ஸோ கியாரா அத்வானி அவங்க அப்பா தான் ஹிருத்திக் ரோஷனை ட்ரெயின் பண்ணியிருப்பார் ஆர்மிக்கு. ஸ்பையா ரா ஏஜென்ட்டாக இருப்பார். பார்ட் 1 அதே ரா ஏஜென்ட் தான், இதுலேயும் ரா ஏஜென்ட் தான். ஸ்பையாக இருந்திருப்பார். அந்த விஷுவல்ஸு, அந்த ஃபைட் சீன்ஸ், கிராஃபிக்ஸ்லாம் நடந்தது. குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த பனி பிரதேசத்தில் நம்ம தலைவர் ஜூனியர் என்டிஆரும் ஹிருத்திக் ரோஷன் பையாவும் சண்டை போடுற சீன்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் யார் கெட்டவன் ட்ரீட்டர் தெரிஞ்சிச்சு. கடைசியில் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சின்ன வயசோட மெமரிஸ் இவங்களுக்கு இன்டர்வலில் தெரிய வருது. ஜூனியர் என்டிஆர் தான் நம்ம வளர்ந்த ரகு, அவருக்கும் ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. கடைசியில் ரெண்டு பேரும் சண்டை போட்டு திருந்தி நாட்டுக்காக ஜெயிப்பாங்க. ஜூனியர் என்டிஆரோட இன்ட்ரோ செம்மையாக இருந்தது. அப்புறம் ஹிருத்திக் ரோஷனோட இன்ட்ரோவும் நல்லா இருந்தது. அந்த உல்ஃபெலாம் வச்சுக்கின்னு சைனா மாங்கில் வருவார். ஜூனியர் என்டிஆர் அண்ணன் அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கப்பல்லேருந்து அடித்து நுறுக்கி பறப்பாக இருப்பாருங்க. எப்பா வேறு லெவலில் இருந்தது. ஸோ அந்த ஸ்பை த்ரில்லரை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இந்தியா பிஎம்மாக காப்பாற்றிடுவாங்க சேஃபாக. எனக்கு வார் 2 இதுதான் கதை. ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியில் நம்ம நாட்டுக்கு அவன்லாம் கெடுதல் பண்ணுறானோ 9 மாதம் கழிச்சு கிளைமேக்ஸில் காமிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டையாடுறாங்க. கட்சியில் விக்ரந்த் ஜூனியர் என்டிஆர் வந்து தான் அந்த கெட்டவனுக்கு டெரரிஸ்ட்டுக்கு உதவணும்னு சொல்லிட்டு அவனை அப்படியே செத்துட்டான்னு இருக்கும். அவனை மறைமுகமாக காப்பாற்றுவாங்க. ரெண்டு பேரும் பழகிப்பாங்க. ஸோ வார் 2வும் எனக்கு நல்லா தான் இருந்தது. இந்த வீக்கெண்டில் ஐ லைக்டு போத் த ஃபிலிம்ஸ், கூலி அண்ட் வார் 2. ஸோ வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு வார் 2வும் கூலியும் போயிட்டு பாருங்கள். பாய்.